உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். புத்தாண்டு தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி உலகம் முழுவதும் இன்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் நேற்று கூறினேன். உலக மக்கள் அனைவரும் அவர்களுக்கு தேவையான ஹெல்த் எஜுகேஷன், அதாவது நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு அவர்களை சென்றடைய வேண்டும் என்பத நோக்கத்தோடு அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் முடித்த டாக்டர்கள் சங்கத்தினுடைய சார்பாகவும் ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வைத்தேன். இன்று முதல் அதனை விரிவாக பேச இருக்கின்றோம். முதலிலே இதயத்தினுடைய பாதுகாப்போம் என்ற தலைப்பிலே இதய நோய் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது என்பதை சுருக்கமாக எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இதயம் அது செயலற்று போவதற்கு முன்பாக தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது. குறிப்பாக நான் எடுத்துக்கூற விரும்புவது, தினசரி உங்களுடைய வாழ்க்கையிலே உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், மன அழுத்தம், ஆண்டுதோறும் நீங்கள் செய்கின்ற பரிசோதனைகள். ஆனால் ஒரு சில பரிசோதனைகள் மூலம் இதயத்தை பாதுகாக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். இத்துறையிலே 50 ஆண்டு காலமாக மருத்துவத்துறையில் என்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே சுருக்கமாக கூறுகின்றேன். வருடத்திற்கு ஒரு முறை இசிஜி என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரோகார்டியோகிராம் என்ற பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள். அந்த காலத்திலே 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கொலஸ்ட்ரால் என்ற இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை மட்டும் பரிசோதனை செய்து டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு, அதில் ஹெச்டிஎல் என்ற நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு, எல்டிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் எவ்வளவு, விஎல்டிஎல் அண்ட் ட்ரைகிளிசரைட் இவற்றை மட்டும் பரிசோதனை செய்தோம். ஆனால் இப்பொழுது உள்ள நவீன பரிசோதனையில் அந்த இதய குழாய்களுக்கு, இரத்த குழாய்களுக்கு வீக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பதை சி ரியாக்டிவ் புரோட்டீன் என்கின்ற ஒரு பரிசோதனை. இந்த புரோட்டீனை தயார் செய்வது கல்லீரலில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அது ஒரு இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. எனவே சி ரியாக்டிவ் புரோட்டீனுடைய அளவு இரத்தத்திலே 1 மில்லிகிராம் அளவுக்கு இருந்தால் அது சாதாரணம். அதே நேரத்திலே அதனுடைய அளவு 3 என்ற அளவிற்கு, அது டெசிலிட்டர் அளவிற்கு தாண்டுகின்ற பொழுது அங்கே இன்ஃப்ளமேஷன் என்கின்ற வீக்கம் இரத்த குழாய்களை பாதிக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் கொலஸ்ட்ராலுடைய அளவோடு எப்படி எல்டிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் 100ஐ தாண்டக்கூடாது என்று பார்க்கின்றோமோ, வருங்காலத்திலே அப்போலிப்போப்ரோட்டீன் என்கின்ற அந்த 2 வகையானது, ஒன்று அப்போலிப்போப்ரோட்டீன் பி, லிப்போப்ரோட்டீன் ஆல்ஃபா என்ற லேட்டஸ்ட் பரிசோதனைகளும் வந்திருக்கிறது. எப்படி நம்மளுடைய இது புயல் தாக்க வருகின்றது என்பதை நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் எப்படி அரசும் மத்திய அரசும் அதற்குரிய அந்த பொருள்களை வெளியிடுகின்ற அறிவிப்பாளர்களும், எப்படி காலநிலை அறிவிப்பாளர்கள், மெட்டீரியாலஜி டிபார்ட்மெண்ட் என்று கூறுவார்களே, அது எப்படி புயல் தாக்கப் போகிறது என்பதை வானொலியிலும் நீங்கள் டிவியிலும் கேட்கின்றீர்களோ, அதை போன்று இரத்தத்திலே சுற்றி கொண்டிருக்கின்ற இந்த அப்போலிப்போப்ரோட்டீன் பியும் லிப்போப்ரோட்டீன் ஆல்பாவும் பரிசோதனை செய்தால் உங்கள் இதயத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக 100% உத்தரவாதம் அளிக்கின்றோம். எனவே பரிசோதனை செய்கின்றவர்கள் எத்தகையான உணவுகளையும் அந்த பரிசோதனைகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் டாக்டர்களிடம் சென்று விளக்கமாக செய்து கொண்டால் நீண்ட ஆயுளுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியும். இதயம் நன்றாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள்.